மக்கள் நலனுக்கு எடுத்தாங்களா வேற எதுவும் நோக்கம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கூடிய இந்த பீகார் உள்ளிட்ட தேர்தலை கருத்தில் கொண்டு இதை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க இந்த தேர்தல் கமிஷனை வச்சே நம்ம எல்லாம் செஞ்சிடலான்னு அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு உளவுத்துறை மூலம் கிடைத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் பிஜேபி அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இழந்திருக்கிறது, கடந்த முறை ஜெயிச்சதே வந்து அந்த ஓட்டு திருட்டு மூலமாக தான் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்போ இந்த தேர்தல் கமிஷனை வச்சு கள்ள வேலை பார்க்க முடியாது, கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் இறுக்கி பிடிப்பாங்க என்ற காரணத்தினால கொஞ்சமாவது அதை கொஞ்சம் மக்களுடைய ஒரு அந்த அதிருப்தியை குறைப்போண்டு கொண்டு வந்துடும். இல்லாட்டி கொண்டு வர மாட்டாங்க. தேர்தல் கமிஷனை வச்சே இந்த களவுகளை பார்க்கலாம்ன்ற முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் 28 38 கூட ஆக்குவாங்க. ஏன்னாட்டா அவங்க செட்டிங் பண்ணி ஜெயிக்கிறது தானே. செட்டிங் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிற விஷயத்தில் ராகுல் கடுமையாக அதுக்கு எதிர்வினையாற்றின பிறகு, ஆதாரங்களை அள்ளி அள்ளி போட்ட பிறகு, இனிமேல் வந்து நம்ம தேர்தல் கமிஷனை வச்சு முடியாது, மக்களுடைய அதிருப்தியை கொஞ்சம் குறைக்கத்தான் வேணும் அப்படின்னு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டு தான் இதை குறைக்கிறாங்க. இந்த தேர்தலுக்கு பிறகு மாறவும் செய்வாங்க. ஏன்னாட்டா இதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இது நிரந்தரம் நினைக்கிறாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு கண்டிப்பாக இது நிர்வாகம் பண்ண கஷ்டமா இருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி மாநில அரசுகளும் அதை ஆதரிக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு வருவா கூட கிடைக்கும்ல, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் சப்போர்ட்டு கிடைக்கும், கூட்டினா கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில் மக்கள்கிட்ட வந்து தான் மாநில அரசாங்கம் வந்து வரியை குறைக்கணும்னு பேசுவாங்களே தவிர எவ்வளோ ஏற்றுறாங்களோ பாதி பங்கு இவங்களுக்கு அதில் வருதில்ல.